அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தர்மேஷ். நம்ம வந்து அடுத்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனாக குரூப் 1 நம்ம ஏப்ரலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ச்சியாக கேட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிலிம்ஸ் வந்து எப்படி படிக்கணும். நான் கண்டினியூஸாக 3 டைம்ஸ் எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன். பட் ஆனால் ப்ரிலிம்ஸை கூட என்னால் கிளியர் பண்ண முடியல. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரிலிம்ஸ் எழுத போகிறேன். அந்த ப்ரிலிம்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட்டோட, ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குரூப் 4 வந்து கிளியர் பண்ணி சர்வீசஸ் வாங்கியிருப்பீங்க. பட் ஆனால் குரூப் 1 வந்து ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண முடியாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறத நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸை இந்த அட்டெம்ப்டை கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஈஸி ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முன்ன பார்த்தீங்கன்னா சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த சப்ஜெக்டில் இருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதன் அடிப்படையில் நம்ம ஒரு ஒரு ஆவரேஜாக என்ன பண்ணுவோம்னா பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் நம்ம மட்டும் பார்த்துட்டு போவோம். பட் ஆனால் இந்த முறை சிலபஸில் நம்மளுக்கு என்ன பண்ணணும் தெரியும், கம்ப்ளீட்டாக கிளியர் கட்டாக எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வரப்போகுதுங்கிறது கிளியராகவே தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேணும்னா, நம்ம லாஸ்ட் டைம் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 146+ எடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே கட் ஆஃப் கிளியர் ஆயிருக்கு. ஓகேவா, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிருக்கு. அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, நம்மளுக்கு 200 அவுட் ஆஃப் 200 எடுக்கணும்னு சொல்லலை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் 4 மாதிரி இல்லை குரூப் 2A மாதிரி நம்மளுக்கு 160 மேலே போடுங்க, 170 மேலே போடுங்க நம்மளுக்கு கிடையாது. அப்போ நம்மளுக்கு தேவை நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 100 கிட்ட தான் இருக்கும். அப்போ அந்த 100 போஸ்ட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் போடணும்னா ஆல்மோஸ்ட் ஒரு 150 to 155 அந்த கொஷின்ஸ் போட்டாலே போதும் தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு அந்த டார்கெட் மட்டும் பார்த்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி கிளியர் பண்ணுறது தான் நம்மளுக்கு குரூப் 1 கிளியர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா, நான் எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கிறேன், எல்லாத்தையும் உட்காந்து கம்ப்ளீட் சிலபஸ் முடிக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் கட்டாயமாக யாராலுமே முடியாது. யாராலுமே வந்து 100% சிலபஸை படிச்சுட்டு போயிட்டு என்ன பண்ண முடியாது, எந்த எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியாது. ஓகே, நம்ம போகும்போது நம்மளுக்கு எந்த கொஷின் வந்துருச்சுன்னா கட்டாயமாக என்ன பண்ணிடலாம், நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். அதை தாண்டி நம்ம குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ கட்டாயமாக நம்மளுக்கு என்னது 100% நம்மளுக்கு வெற்றி கட்டாயமாக கிடைக்கும். ஓகேவா, இதில் முக்கியமாக நம்மளுக்கு தெரிய வேண்டியதுன்னா, குரூப் 1 வந்து பார்த்திங்கன்னா பழைய குரூப் 1 2019க்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா குரூப் 1 எல்லாமே ஃபேக்சுவல் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 இருக்கும். 50 ஃபேக்சுவல் கொஷின், ஏன் 60-40 கூட சொல்லலாம். 60 கொஷின்ஸ் ஃபேக்சுவல் கொஷினும் 40 கொஷின்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ்ங்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 75% மேலே தான் என்ன இருக்குது, கிரேட்டர் தான் 75% வந்து நம்மளுக்கு வந்து ஃபேக்சுவல் கொஷின்ஸ் தான் கம்மியாகவும், ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் தான் 75% மேலே இருக்குது. அப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நம்மளுக்கு கான்செப்ஷுவல் கிளாரிட்டி இல்லை, ஒரு டாப்பிக்கை பற்றி நம்மளுக்கு கான்செப்ஷுவல் கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அப்ரோச் பண்ணவே முடியாது. ஓகேவா, முதல் விஷயம் நம்மளுக்கு குரூப் 1 பொறுத்த வரைக்கும் கான்செப்ஷுவல் கிளாரிட்டி கட்டாயமாக இருக்கணும். எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் நம்ம படிக்கிற டாபிக், ஓகே, எல்லா டாப்பிக்கும் நம்ம சொல்ல முடியாது, நம்ம எந்த டாபிக் எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கான்செப்ஷுவல் கிளாரிட்டி இருக்கணும். ஓகே, ஒரு டாப்பிக்கை பற்றின ஒரு புரிதல், ஒரு தெளிவு நம்மளுக்கு கட்டாயமாக இருக்கணும், முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டியது ஆப்ஷன் நெக்லெக்ஷன். எல்லாருக்கும் எல்லா கொஷினும் தெரியுமா, அந்த ஆப்ஷன் நெக்லெக்ஷனாக என்னென்னா, இந்த ஆப்ஷன் வராது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண நமக்கு கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போது பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்ஷன் ABCD 4 ஆப்ஷன் இருக்குது. ABCD 4 ஆப்ஷன் இருக்குது. எனக்கு என்ன பண்ணலாம், எனக்கு ஆப்ஷன் Bயும் Cயும் வராது, நம்ம கட்டாயமாக என்ன பண்ணணும்னா முடிவு பண்ண தெரியணும். இந்த கொஷனுக்கு இந்த ஆப்ஷன் வராது அப்படின்னு முடிவு பண்ண தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், அப்ராக்சிமேட் ஆன்சரை நம்ம வந்து கொண்டு வரலாம். இப்போ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் கட்டாயமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே 200 கொஷின் தெரிஞ்சிருக்கணுமா, அப்படி தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டால் ஷார்ட்டாக நம்ம சொல்ல முடியாது 200 கொஷின் தெரிஞ்சிருக்குன்ட்டு. பட் என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான கொஷனுக்கு ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ண யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வந்து வைடராகவும் டெப்த்தாகவும் கான்செப்ஷுவல் கிளாரிட்டியாகவும் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுக்கு கான்செப்ஷுவல் கிளாரிட்டி இருக்கணும். செகண்ட் விஷயம் ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறைய ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ப்ரீவியஸ் இயர் PYQ பார்க்காம நீங்கள் குரூப் 1 எக்ஸாமுக்கு தயவு செஞ்சு போகாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் கண்டினியூஸாக ரெகுலராக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து சிலபஸ் மாறினது 2019க்கு அப்புறம் தான் சிலபஸ் மேக்ஸிமம் மேஜர் சேஞ்சஸ் இருக்குது. அப்போ 2019க்கு அப்புறம் கேட்ட எல்லா கொஷின்ஸும் ஆல்மோஸ்ட் ஒரு 6 years ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். 2025 இப்போ குரூப் 2A லாஸ்ட் மெயின்ஸ் வரைக்கும் கொஷின் உட்பட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 years ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்கும். ஆல்ரெடி வெப்சைட்ஸில் இருக்குது. நாமுமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கட்டாயமாக குரூப் 1க்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போதுமே 4 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் இப்போ ஆப்ஷன் A, B,
சி டி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். அப்போ மற்ற 3 ஆப்ஷனும் வந்து ஏன் கிடையாது, ஏன் மற்ற 3 ஆப்ஷன் வந்து அந்த கொஷினுக்கான ஆன்சர் கிடையாதுங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மேபி ஏன் கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும் போது அது அடுத்த எக்ஸாமுக்கான கொஷினாக வந்து அந்த கொஷினுக்கான ஆன்சராகவும் அந்த ஆப்ஷன் பியோ சியோ டியோ இருக்கலாம். சொல்லுறது புரியுதுங்களா? அப்போது ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பிசிடி மற்ற எந்த கேள்விக்கான ஆன்சருங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன் அது ஆன்சராக இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆமாவா? அப்போ இந்த மாதிரியான இந்த கிளாரிட்டியோடு நம்ம படிக்கும்போது நீங்கள் அப்போ ஒரு கொஷினுக்கு நீங்கள் ஒரு கொஷின் படிக்கும்போது 4 கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ ஒரு கொஷினுக்கு 4 கொஷின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 100 கொஷின்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா 400 கொஷினை பார்த்ததுக்கு ஈக்குவல். ஆமாவா? 400 கொஷின் பார்த்ததுக்கு ஈக்குவல். அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கும்போது ஜஸ்ட் வாட் இஸ் வாட் வெறும் ஆன்சர் மட்டும் பார்க்காம என்ன பண்ணணும், நீங்கள் அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து மற்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் பார்க்குறது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த முக்கியமான விஷயம். அடுத்து வந்து வேறு எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னா முக்கியமானது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஸ்கூல் புக்ஸு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸ்கூல் புக்ஸு ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் நல்லா பாருங்கள். ஓகே, அதை தாண்டி அகாடமிக்ஸ் கொஷின் நிறைய அகாடமிக்ஸ் வந்து ஃப்ரீயாகவும் நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம அரசு சார்பாகவும் என்ன பண்ணுறது, அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் சார்பாகவும் நம்மளுக்கு வந்து கொஷின் பேப்பர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ கொஷின் பேப்பர் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் பார்க்க வேண்டியது ஸ்கூல் புக்ஸ். அதை தாண்டி ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்குது. நான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் தனித்தனியாக சொல்கிறேன். ஓகே, நிறைய ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்குது. அந்த புக்ஸும் ஒன்று சொல்கிறேன். அந்த புக்ஸும் நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ ஸ்டாண்டர்ட் புக்ஸில் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ குரூப் 2A மெயின்ஸ்லையுமே ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தற்கால தமிழ்நாடு வரலாறு வெங்கடேசன் அந்த புக்கில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. நம்ம அதுவுமே நம்மளுக்கு முக்கியமானதாக இருக்குது. ஓகேவா? எஸ். இப்போ நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்னேன், எந்தெந்த கொஷினில் எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம வரும்னு தெரியாது. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வருங்கிறது கிளியர் கட்டாக நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, சிலபஸ்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் படித்தா போதும். ஓகேவா? எஸ். அதை தாண்டி நம்ம குரூப் 1க்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா 2 வகையில் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ், இன்னொன்று டைனமிக் கரண்ட் அஃபேர்ஸ். ஸ்டாட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ்னால் என்னென்னா டேஸு, அப்புறம் அவார்ட்ஸு, ஸ்கீம்ஸு, அதெல்லாம் அந்த ஸ்டாட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. மீன்ஸ் வந்து அது லாஸ்ட் டைமில் படித்தா போதும். பட் டைனமிக் கரண்ட் அஃபேர்ஸ்னால் என்னென்னா விச் ரிலேட்ஸ் வித் அவர் சிலபஸ். அது நம்ம சிலபஸோடு நேரடியாக தொடர்பில் இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக கவர்னருக்கும் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுக்கும் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ரிலேட் ஆகிற ஆர்டிகல் 200 ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டுருக்கு. ஓகே, ஆர்டிகல் 200 என்னன்னு நமக்கு தெரியும். விதி 200ங்கிறது நம்மளுடைய ஒரு மசோதா மீது ஒரு பில் மீது நம்மளுடைய கவர்னர் வந்து ஒப்புதல் கொடுக்கறதுக்கு அவருக்கு இருக்க ஆப்ஷன்ஸ் பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 200. ஓகேவா? அசென்ட் டு த பில் பை த கவர்னர். ஒரு மாநில மசோதா மீது ஆளுநருடைய ஒப்புதல் குறித்த அதிகாரம் தான் ஆர்டிகல் 200. அப்போ அந்த ஆர்டிகல் 200 மேலே கவர்னருக்கு என்ன மாதிரியான அதிகாரங்கள் இருக்குங்கிறத சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டாக தெளிவாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. எந்தெந்த மாதிரியான கான்ஸ்டிடியூஷனல் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நியூஸில் வரும்போது கட்டாயமாக கரண்ட் அஃபேர்ஸாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ அப்புறம் மேடம் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து யூனியன் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணாங்க. அப்போ யூனியன் பட்ஜெட் வந்து கட்டாயமாக நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். அது வந்து விச் ரிலேட்ஸ் வித் அவர் எக்கனாமி. அப்போ எக்கனாமியில் பட்ஜெட்லேருந்து கட்டாயமாக ஒரு கொஸ்டின் இருக்கும். ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ இருக்குது, மானிட்டரி டெபிசிட் எவ்வளோ இருக்குது, பிரைமரி டெபிசிட் எவ்வளோ இருக்குது, இப்போ இருக்க பட்ஜெட்டில் என்ன மாதிரியான புது ஸ்கீம்ஸ் கொண்டாந்துருக்காங்க, சொல்றது புரியுதுங்களா? மாநிலங்களுக்கு எவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் மைனூட்டாக எவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ணுறாங்க முதற்கொண்டு கேட்குறாங்க. அப்போ அதையும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சப்ஜெக்ட்டுமே பின்னாடி கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிற வேறு வேர்டு ஆட் பண்ணிடுறாங்க. அப்போ எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தனி யூனிட்டாக இருந்துச்சு. இப்போ தனி யூனிட்டாக இல்லாமல் என்னவா இருக்குது, ஒரு சப்ஜெக்ட்டுமே ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ முதல்ல பார்க்குறத பாருங்கள், சப்ஜெக்ட் வைஸில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ஸ்டடி சயின்ஸ்க்கு யூனிட் 1க்கு பார்த்தீங்கன்னா 10 கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்காங்க. இதுவே எக்ஸாக்டாக வருமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி ஷூராக சொல்லலை. ஏன்னா குரூப் 2Aல எக்ஸாக்டாக அதே 20 கொஷின்ஸ் வந்து ஹிஸ்ட்ரினா 20 கொஷின் ஹிஸ்ட்ரிலேருந்துலாம் கேட்கல. ஓகேவா? அப்போது மேபி குரூப் 1லேயே அதே பேட்டரை கூட ஃபாலோ பண்ணலாம். மேபி எக்ஸாக்டாக கேட்டாலும் கேட்கலாம். அதோட ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 கொஷின்ஸ் நம்மளுக்கு வேரி ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதே பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா 10 கொஷின்ஸ் 10 கொஷின்ஸ் கேட்டிருக்கு. அடுத்து ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா தான்
அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம குரூப் 4க்கு தான் பார்த்தீங்கன்னா வெறும் ஜாகிரஃபின்னு கொடுத்துருக்காங்க. குரூப் 2க்கும் நம்மளுக்கு குரூப் 1க்கும் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா தான் கொடுத்துருக்கு. அப்போ இந்தியன் ஜாகிரஃபினா நம்ம இந்தியன் ஜாகிரஃபி மட்டும் படித்தா போதும், வேர்ல்டு ஜாகிரஃபிலாம் படிக்க தேவையில்லை. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இதுலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க டாபிக்ஸை மட்டும் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு நீங்கள் வந்து வேதிக் பீரியடு, அப்புறம் புத்திசம், ஜெயினிசம், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹர்ஷா அவங்கள பற்றிலாம் படிக்கிறீங்கன்னா அது வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு அதை படிக்க பாருங்கள். ஓகே, ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது இதுதான். அதே சமயத்தில் ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லேயும் கொஞ்சம் சேர்த்து படிங்க. இப்போ மெயின்ஸுக்கு வந்து ஏன்ஷியன் மெடிவல் கிடையாது. ஓகேவா, அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஏன்ஷியன் மெடிவல் இல்லாத சமயத்தில் மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் அதிகமாக கொடுங்க. மாடர்ன் ஹிஸ்ட்ரியை நல்லா படிங்க. ஓகேவா, இதில் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஆல்மோஸ்ட் 25 கொஸ்டின்ஸ் வந்து வெயிட்டேஜ் அதிகம். பாலிட்டிக் தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப அதிகம். பாலிட்டிக்கு 45 கொஸ்டின்ஸ். ஓகேவா, நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியும் பாலிட்டி மட்டும் பாருங்கள் அரௌண்ட் ஒரு 65 கொஸ்டின்ஸ் வந்துச்சா நம்மளுக்கு. அப்போ பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் மட்டும் மார்க் கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. அடுத்து பாருங்கள், இந்தியன் எக்கானமி ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இந்தியன் எக்கானமி, டெவலப்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன். இதுக்கு முன்னாடி யூனிட் 9 தனியாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அது ஒன்றா சேர்த்துட்டாங்க. இதில் என்னென்னா 2 விஷயம் இருக்குது. எக்கானமி தனி பார்ட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் தனி பார்ட்டு. எக்கானமிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு கான்செப்ஷுவல் பேசிஸில் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து ஃபேக்சுவல் பேசிஸில் இருக்கும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் கான்செப்ஷுவல் பேசிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் எக்கனாமிக்ஸ்க்கு தனியாகவும் அட்மினிஸ்ட்ரேஷன் தனியாகவும் படிங்க. எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது நம்மளுக்கு சொன்ன மாதிரி பட்ஜெட்டு, அப்புறம் எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பட்ஜெட்டுக்கான விஷயங்கள்லாம் படிங்க. அதுவே அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கும்போது பாலிசி நோட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா, பாலிசி நோட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பாலிசி நோட்டுக்கு எந்தெந்த பாலிசி நோட்டெலாம் படிக்கணுங்கிறத நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஓகேவா, பாலிசி நோட்டை கட்டாயமாக படிக்கணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், அதாவது யூனிட் 8. முதல்ல யூனிட் 8 இருந்துச்சு, இப்போ யூனிட் 6ல் மாற்றிட்டாங்க. தமிழ்நாடுடைய கலாச்சாரம் பற்றின விஷயங்கள் ஆல்மோஸ்ட் 40 கொஸ்டின்ஸ் வருது. ஓகேவா, இதுக்கு தான் நான் முதலே சொன்னேன், தற்கால தமிழ்நாடு வரலாறுன்னு ஒரு புத்தகம் இருக்குது. தற்கால தமிழக வரலாறு, தமிழக வரலாறு, கா. வெங்கடேசன். ஓகே, அவரோட புத்தகமே இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஓகேவா, தற்கால தமிழ்நாடு வரலாறு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூரோப்பியன் இன்வேஷன்லேருந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்களோட ரூல்லேருந்து எல்லாத்தையும் பற்றி பேசியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் டாபிக் கவர் ஆகும். ஓகேவா, இது இந்த டாபிக் வந்து கவர் ஆகும். இதில் இருந்துன்னா நம்மளுடைய ரிலவன்ஸ் டு சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், ஃபிலாசபிக்கல் கண்டென்ட், திருக்குறள்லாம் கவர் ஆகாது. ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இதுலேருந்து கவர் ஆகும். ஓகே, இதுலேருந்து எல்லாமே கவர் ஆகும். குறிப்பாக பெரியார் பற்றி, அண்ணாவை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து நம்மளுடைய தனித்தமிழ் இயக்கம் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. திருக்குறளுமே பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து கண்டிப்பாக 1லேருந்து 2 கேள்விகள் வரும். நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க தமிழ் புக்கில் 6 to 10th இருக்க திருக்குறளில் எல்லா திருக்குறளும் நல்லா பொருளும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, பொருளோடு பார்த்து வச்சுக்கோங்க. அதில் வந்து கட்டாயமாக நம்ம ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சங்கம் பீரியட்லேருந்து கட்டாயமாக ஒரு கொஸ்டின் வரும். சங்க காலத்துலேருந்து நம்ம ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க, அதில் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி விஷயம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஆப்டிடியூடில் 25 கொஸ்டின்ஸ் வந்து வருது. இது ஃபிக்ஸடாக இருந்துச்சு. ஓகே, இதில் நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி என்ன பாருங்கள். நம்மளுக்கு 175 கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ் இருக்குது. ஜிஎஸில் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் 40 கொஸ்டின்ஸு, எக்கனாமி, அட்மினிஸ்ட்ரேஷன் 50 கொஷின்ஸு, பாலிட்டி வந்து 40 கொஷின்ஸு. அப்போ வந்து இந்த 3 சப்ஜெக்ட் மட்டுமே எவ்வளோ வந்துருச்சு, 80, 130 வந்துருச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் வந்து ஒரு 25 கொஷின்ஸ், 130, 155 வந்துருச்சு. ஓகேவா, நம்மளுக்கு எதை படிக்காமல், சயின்ஸோ ஜாகிரஃபி படிக்காமே நம்மளுக்கு 155 கொஷின்ஸ் வந்துருச்சு. நம்ம டார்கெட்டே 155 தான் நான் முதலே சொன்னேன். ஆனால் நான் சயின்ஸையும் ஜாகிரஃபி படிக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. ஓகேவா, சயின்ஸு ஜாகிரஃபிக்கும் ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்காம என்ன பண்ணுங்கள், பேசிக்காக படிச்சுட்டு போங்க. ரொம்ப எஃபோர்ட் போடாமல், ரொம்ப ஸ்டாண்டர்ட் புக்ஸில் வெளியெலாம் போய் படிக்காமல், ஸ்கூல் புக்ஸில் இருக்க கண்டென்ட்டே, பேசிக் கண்டென்ட்டே பார்த்துட்டு போங்க. எல்லா டாப்பிக்கும் பார்க்கலனாலும் முக்கியமான டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டு போங்க. இப்போ 10th நம்ம ஜாகிரஃபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10th ஜாகிரஃபி இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, அதுவே போதும். ஓகே, ஆனால் வந்து சயின்ஸுக்கு வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயுமே சயின்ஸுக்கு 10th புக்கு மட்டும் நல்லா பார்த்துருப்போங்க. 10th சயின்ஸ்லேயே மேக்ஸிமம் டாபிக் வந்து கவர் ஆகிருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் தெர்மோடைனமிக்ஸ் பற்றி கவர் ஆகிருக்கும், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் கவர் ஆகிருக்கும், ஜுவாலஜி எடுத்துக்கிட்டால் டிசீசஸ், வைட்டமின்ஸ் எல்லாமே வந்து 10th புக்கில் மேக்ஸிமம் கவர் ஆகிருக்கும், 9th 10th புக்கில். அப்போது அந்த முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் நல்லா பார்த்துட்டு போங்க. ஓகே, நம்மளோட டார்கெட் வந்து 155. அந்த 155 எடுக்கணும் அப்படின்னா இந்த மார்க் ஸ்பிளிட்டப் பேசிஸில் கொண்டு போங்க உங்களோட சிலபஸை. ஓகேவா, நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் எந்த ப்ரிப்பரேஷனில் எந்த ஆஸ்பெக்ட் போகணுன்னா ஸ்கூல் புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷினுமே வந்து சாஃப்ட் காப்பியை பார்க்காதீங்க, ஹார்ட் காப்பி பிரிண்ட் அவுட் போட்டு அதில் ஆப்ஷனில் ஏன் அந்த ஆப்ஷன் மற்ற ஆப்ஷன் வரல, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆப்ஷனை பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அகாடமிக்ஸ் கொஷின் பேப்பர், அதை தாண்டி நீங்கள் பண்ண வேண்டியது ஃபேக்சுவல் நோட்டு ரெடி பண்ணுங்கள். ஓகே, நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஃபேக்சுவல் நோட் ரெடி பண்ணுங்கள். ஃபேக்சுவல் நோட்னா என்னென்னா அதில் வெறும் நீங்கள் ஒரு ஃபேக்சுவல் டேட்டாஸ் மட்டும் தான் இருக்கணும், அதை தாண்டி வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு ஃபேக்சுவல் நோட்டை ஒன்று ரெடி பண்ணுங்கள். ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே இல்லை ஒரே நோட்டாக கூட போட்டு எல்லா
சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே ஃபேக்ஷுவல் நோட் அந்த பெரிய நோட்டு போட்டு கூட நீங்கள் நோட் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் தனித்தனியாக செப்பரேட்டாக போட்டு ஃபேக்ட் மட்டும் நோட் பண்ணுங்கள். கான்செப்ட் எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் டே ஆஃப் எக்ஸாமுக்கு நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபேக்ட் மட்டுமே நீங்கள் என்ன பண்ணிட்டு போனாலும் ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிட்டு போனீங்கன்னா மேபி கொஷின் வந்து ஃபேக்சுவல் ரிலேட்டட் கொஷின் வரும்போது அதை என்ன பண்ணலாம், தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். சொல்லது புரியுதா? எஸ். அப்போ நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு டார்கெட் வந்து 155 அந்த 155 அந்த ரேஞ்ச் இருக்கட்டும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை தாண்டி நான் வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் போடணுங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் அது ரிலேட்டடாக கட்டாயமாக உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறதை கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.